இறையேசுவில் பிரியமானவர்களே, மத்தேயு 23:13-22 வரையிலான இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பரிசேயர் மற்றும் மறைநூல் அறிஞர்களின் வெளிவேடத்தை இயேசு கடுமையாக கண்டிக்கிறார். அவர்களின் செயல்களை குறித்து இயேசு 7 முறை வருந்துகிறார். இந்த வார்த்தைகள் வெறும் கோபத்தின் வெளிப்பாடு அல்ல, மாறாக தங்கள் சுயநலத்தால் இறைவனின் வழியிலிருந்து விலகிச் சென்ற மக்களின் நிலை கண்டு அவர் மனம் வருந்துகிறார் என்பதை இது உணர்த்துகிறது. இந்த கண்டனங்கள் வெறுமனே பரிசேயர்களுக்கு மட்டுமல்ல, அவை நமக்கும் ஒரு எச்சரிக்கையாகும். நாமும் சில சமயங்களில் வெளிவேடத்தோடு செயல்படுகிறோமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் மத்தியில் நல்லவர்கள் போல தோன்ற போலியான செயல்களில் ஈடுபடுவது, வாயால் மட்டும் இறைவனை புகழ்வது, ஆனால் செயலில் அதன்படி நடக்காமல் இருப்பது போன்ற வெளிவேடங்கள் நம்மிடம் இருக்கிறதா? பரிசேயர்கள் தங்கள் ஆடம்பரமான ஜெபங்களால் மற்றவர்களை கவர்ந்தனர். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் இறை அன்பு இல்லை. மாறாக அதிகாரம், புகழ் மற்றும் செல்வத்தின் மீதே அவர்களின் கவனம் இருந்தது. ஒருவேளை இன்று நமது வழிபாடுகளும் ஜெபங்களும் புறம்பான சடங்குகளாக மாறிவிட்டதா? உண்மையான அன்புடனும் பக்தியுடனும் இறைவனை அணுகாமல் சடங்குகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இந்த இறை வசனங்கள் நாம் வெளிப்புற சடங்குகளை விட நம் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான விசுவாசத்திற்கும் அன்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றன. மேலும் நமது கிறிஸ்தவ வாழ்க்கை வெறுமனே வெளிப்புற தோற்றமாகவோ அல்லது ஒரு அடையாளமாகவோ இருக்கக்கூடாது. அது நமது உள்ளத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். எனவே நமது குறைகளை உணர்ந்து உண்மையான விசுவாசத்துடன் இறைவனை நோக்கி திரும்புவோம். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளா இல்லாமல் இறைவனை தோட்டத்தில் வாடாத மலர்களாய் நிலைத்திட அருள் வேண்டுவோம். ஆமேன்.